இன்றைக்கி நம்ம கட்டோரி சாட் இல்லாட்டி பேஸ்கெட் சாட் எப்படி பண்ணுறது, நம்மளே வீட்டிலே பண்ணலாம். எண்ணெய் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே நம்ம எண்ணெய் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். பாருங்கள், பிடிக்கும் எல்லாருக்குமே. சின்ன பசங்களுக்கெலாம் கொடுக்கலாம், எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு எண்ணெயில் பொரிக்காத இது. அதனால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பவுலில் நல்லா வேக வச்ச இந்த மாதிரி க்யூப் மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு, அது கூட நம்ம குக்கும்பர், வெள்ளரிக்காய் போடுறேன், அரை வெள்ளரிக்காய், அரை கேப்சிகம், உங்கள் இஷ்டம் என்ன வெஜிடபிள் வேணால் போடலாம். வெங்காயம் கண்டிப்பாக இல்லாமல், வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. கேரட்டும் போடலாங்க. நான் இன்றைக்கி கேரட் இல்லைன்னு போடல, இல்லாட்டி போட்டுருங்க கண்டிப்பாக. தக்காளி, வேணுங்கிற அளவு மிளகாத்தூள், உப்பு, ரெட் சில்லி சாஸ் நான் கொஞ்சமாக போடுறேன், எனக்கு குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். தக்காளி சாஸ் நல்லா தூவி அள்ளி விடுங்க. பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா அதை தக்காளி சாஸ் வச்சே சாப்பிட்ருவாங்க. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொட்டேட்டோலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தழையணும்லாம் நிறைய போடுங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலக்கி விட்ருங்க. கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்ருங்க பொட்டேட்டோலாம். அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம். நம்ம இப்போ இந்த பேஸ்கெட் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி அந்த பேட்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலை மாவும், அரை கப்பு அதில் பாதி அரிசி மாவும் போட்டிங்கன்னா தான் அந்த கிறிஸ்ப்னஸ் வரும். அரிசி மாவு போட்டால் தான். அது வச்சு சலிச்சிருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், எல்லாம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஓரளவு ஒரு கன்சிஸ்டன்சி இந்த இது மாதிரி இருக்கும், தோசை மாவு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், நாங்கள் சொல்கிறேன். அந்த இது கலந்துக்கிட்டு விட்டிங்கன்னா அது கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம். இந்த கன்சிஸ்டன்சி தான் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு சின்ன பாட்டிலில் இந்த எடுத்துகிட்டு அதில் ஓட்டை போட்டுக்கோங்க. மூடியில் சின்ன சின்னதாக சூடாக ஏதாவது கம்பி மாதிரி வச்சு, இல்லை ஊசி வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓமப்பொடி இது மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த பாட்டிலில் இருக்கிற பேட்டரை பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்படியே ஒரு ஃபனலை வச்சு அதை ஊற்றிடுங்க ஃபுல்லாக. லேசாக தட்டி விட்டுட்டு ஃபனல்லேருந்து இறங்கிடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆனவுடனே எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கெல்லாம் பெல் பட்டன் நமக்கு மறந்துடாது. நம்ம இந்த ஒரு பேஸ்கெட் பனியார சட்டியில் தான் பண்ண போகிறோம். நிறைய ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு எல்லா குழியும் நல்லா இது பண்ணிடுங்க, தொடச்சி விட்ருங்க ப்ரெஷ்ஷை வச்சு. அப்புறம் அதை ஒரு கிச்சன் டவல் வச்சு, டிஷ்யூ பேப்பரோ கிச்சன் டவலை வச்சுட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா எண்ணெய் இல்லாமல் பண்ண போகிறோம், அது மட்டும் முக்கியம். பாருங்கள், சுத்தமாக எடுத்துடலாம். அது சும்மா சீசனிங்காக தான். இப்போ ஃப்ளேம் குறைச்சலாக வச்சுட்டு, பற்ற வச்சுட்டு குறைச்சலாக வச்சுட்டு இதை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு இப்படி பண்ணி விட வேண்டியது தான். கொஞ்சம் இப்படி அங்கங்கே கூட மாதிரி ஃபார்ம் ஆகும். அது நடுவில் கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். அது மாதிரி கடகடன்னு போட்டுருங்க. பாருங்கள், அதுக்கு ஒரு ஃபார்மேஷன் சும்மா இப்படி நம்ம கையை சுற்றி விட வேண்டியது தான். அப்புறம் அது குறைச்ச ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், இந்த இடம்லாம் கேப் இருக்குதுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். பாருங்கள், அடியில் நல்லா ரெட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துட வேண்டியதுதான். அந்த தூள்லாம் கூட எடுத்து நீங்கள் அந்த நான் பண்ணுற அந்த மேலே சாட்டு மேலே தூவி விட்டுடலாம். அதனால் ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது. இப்போ ஒரு அரை கப்பு, ஒரு கப்பு தயிரில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தூள் போட்டு, இல்லை சர்க்கரை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பேஸ்கெட் சாட் பண்ண போகிறோம். கட்டோரி சாட்னு சொல்லலாம், பேஸ்கெட் சாட்னு சொல்லலாம். அது நம்ம ஃபில்லிங் இருக்குல்ல, தக்காளி சாஸ் எல்லாம் போட்டது, எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அதை வச்சுருங்க, போட்டு வச்சுருங்க. இது மட்டும் நீங்கள் உடனே இப்போ பசங்க வராங்கன்னா வந்த பிறகு பண்ணி கொடுங்க. கிறிஸ்ப்னஸ் அப்படியே இருக்கும், ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் நேரம் இருக்கும், தாங்கும். பட்டு ஓரளவுக்கு மேலே தாங்காது. ஏன்னா நம்ம எப்படினாலும் சாகி ஆயிரும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி போட்டு தயிர் மேலே போட்டு, இது மேலே தக்காளி சட்னி, இல்லை சாஸு, ஸ்வீட் சட்னி, புதினா சட்னி, எது வேணால் போட்டு எப்படி வேணால் பரிமாறலாம்.
ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. பசங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓமப்பொடி இல்லைன்னா பூந்தி தூவி பரிமாறுங்க.